வணக்கம் மக்களே, இது நம்ம ரேண்டம் வேர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அனோகன அனிமேவோட எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சுருக்கவும் யுகேச்சும் காட்டுவாங்க. அங்க இருந்து தூரத்துல இருந்து பாப்பா அவங்கள பார்த்து கை காட்டி இங்க வாங்க, நான் தான் கால் பண்ணேன், இந்த நேரத்துக்கு கால் பண்ணதுக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க, முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவான். உடனே அடுத்து வந்து யுகேச்சு சொல்லுவா, இந்த மாதிரி அவங்க அப்பா பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்ல, மென்மா அப்பா ஏன் இதுக்கு எதிரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அடுத்து வந்து பாப்பா சொல்லுவான், நம்ம போய் மென்மா அம்மாவை வந்து நல்ல ஒரு பிடிப்போம், அவங்களே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆமா ஆமா நருக்கோ சொல்லுவா, அவங்க டைரி எல்லாம் நம்மளுக்கு கொடுத்தாங்க, கண்டிப்பா அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப ஜின்தான் மனசுல நினைப்பான், நம்ம மென்மாவுக்கு தெரியாம அவங்க வீட்டுக்கு போறதே ரொம்ப தப்பு. மென்மாவோட அம்மா எல்லாரையும் உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். அப்ப வந்து நாங்க ஃபயர் ஒர்க்ஸ் பண்றதுக்காக உங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தோம் அப்படிங்கும்போது எனக்கு தெரியும், என் ஹஸ்பண்ட் சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, நீங்கெல்லாம் சின்ன பசங்க, அதனால உங்களுக்கு ஃபன்னா இருக்கும்ல இதெல்லாம் விளையாடுறதுக்கு, அப்ப நீங்க சின்ன வயசுல இருந்தே இப்படிதானே அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உடனே இல்ல, மென்மாவுக்கும் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கணும்லாம் ஆசை இருக்கும்ல, நம்ம இதை அனுப்பணும்னா மென்மாவும் சந்தோஷப்படுவாள் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க அவளை ஒரு எக்ஸ்கியூஸா தானே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மென்மாவுக்காக நீங்க இதை பண்ணல தானே, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தானே இந்த ஃபயர் ஒர்க்ஸ் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து ரொம்ப டெரரா பேசிக்கிட்டு இருக்கும். சுருக்கோ கைய புடிச்சுக்கிட்டு, நீ அவளோட டைரி எல்லாம் படிச்சதானே, அவளுக்கு மட்டும் டைம் எல்லாம் அப்படியே நின்றுச்சு, அவ வளரவே இல்லை, ஆனா நீங்கெல்லாம் மட்டும் ஏன் வளர்ந்துகிட்டே இருக்கீங்க, அவ வாழ்க்கையே போயிடுச்சு அப்படி இப்படின்னு அவங்க அம்மா வந்து அழுதுகிட்டே இருக்கும். அப்ப சடனா வந்து மென்மாவோட தம்பி வந்து உள்ள வருவான். என்னாச்சு அப்படிங்கும் போது, நாங்கெல்லாம் கிளம்புறோம் அப்படின்னு அவங்க எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. இப்ப 5 பேரும் அவங்க ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து நருக்கோ கேப்பா, சுருக்கோ உன் கை பரவாயில்ல தானே அப்படிங்கும் போது, அவங்க எல்லாருமே அவங்க அம்மா வந்து ரொம்ப ஸ்கேரியா நடந்துக்கிறாங்க தானே, ரொம்ப பயமா இருந்துச்சு எனக்கே, ஆமா ஆமா, ஆனா என்ன இருந்தாலும் அவங்க அம்மா அது வந்து அம்மா தானே, அதனாலதான் அப்பெல்லாம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஜின்தான் சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே இக்கியோச்சு வந்து, இந்த மென்மா விஷ் அப்படிங்கிற இந்த ஸ்டூபிட் திங்க இப்படியே நிறுத்திடலாம், நாங்க எல்லாரும் உனக்காக தான் பாவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதோட விட்டுடலாம், நீ இன்னமும் வந்து பழசையே நினைச்சு அவன் எங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா, அவங்க அப்பா அம்மாவையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா, இது எதுவுமே தேவையில்லை அப்படின்னு யுகேச்சு வந்து ஜின்தானை திட்ட ஆரம்பிச்சிருவான். அடுத்து பாப்போ நருக்கோ ஜின்தான் மட்டும் அந்த சீக்ரெட் பேஸ்ல உட்கார்ந்து இருப்பாங்க. இப்ப பேத்தட்டிக்கா நடந்திருக்கிறது இந்த யுகேச்சு தானே, அவன் தானே ஹர்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பாப்போ வந்து, நீ நான் நம்புறேன், மென்மா இருக்கான்னு நான் நம்புவேன், எப்பயுமே உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, ஜின்தான் வந்து தேவையே இல்ல, நான் மட்டுமே கொடுத்துக்கிறேன் அவளுக்கு விஷ, இங்க எதுவுமே மாறல, நான் ஃபர்ஸ்ட் பேசும்போதே தெரிஞ்சிருச்சு எல்லாருமே இன்னமும் மாறாம அதே மாதிரி தான் இருக்கீங்க, எல்லாருமே ஒன்னா இல்லாதப்ப அவளுக்கு நான் மட்டும் விஷ் கொடுத்தா என்ன, இல்ல எல்லாரும் சேர்ந்து கொடுத்தா என்ன, நானே கொடுத்துக்குவேன், ஏன்னா மென்மா இந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுவான். உடனே பாப்பா வந்து, நான் எப்பயுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு கத்துவான். அதோட அவன் போயிடுவான். வீட்டுக்கு போனோடனே மென்மா வந்து அவனை வந்து கட்டி பிடிச்சுக்கும். இன்னும் ஷூவே கலட்டல, இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மென்மா வந்து சிரிக்கும். அதை பார்த்தோன்னா அவனுக்கும் சந்தோஷமாயிரும். உனக்காக நான் மட்டுமே தனியா விஷ் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுப்பான். அடுத்து வந்து தனியா அவன் மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். உடனே அடுத்து இவ கேப்பா, நருக்கோ கேப்பா, நீ ஏன் இவ்வளவு வேலை செய்யற அப்படிங்கும் போது, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல நிறைய காசு கிடைக்குது, இருந்தாலும் நான் மத்த எல்லா இடத்துலயும் வேலை பார்க்கணும், வேலை பாப்பேன் அப்படிங்கும் போது, இவ வந்து ஏன் இவ்வளவு டிட்டர்மைண்டா இருக்க, அவளை வந்து அவனுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பா. டக்குன்னு பார்த்தா வந்து ஜின்தான் அங்க மேல இருந்து கீழே விழுந்துடுவான். அப்ப ஜின்தான் வந்து படுத்திருப்பான். நருக்கோ இந்த விட்டமின் டேப்லெட்டும் தண்ணியும் இதை குடிச்சிட்டு படு அப்படின்னு சொல்லுவா. டக்குன்னு வந்துட்டு, இதை இப்படியே நிறுத்திடலாம்ல, ஒன்னும் நீயே கஷ்டப்படுத்திக்கிற அப்படின்னு சொன்னோன்னே, எதை நிறுத்தணுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட ஷிஃப்ட் இன்னும் முடியல, நான் எந்திரிச்சு போறேன் அப்படின்னு போவான். அவனை போக விடாம நருக்கோ பின்னால இருந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு, போகாத ஜின்தான் போகாத, நான் வந்து உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல போறேன், முதல்ல அது என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு, நீ அன்னைக்கு கூட மென்மாவை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னேன்ல, அப்ப நான் நிஜமாலுமே சந்தோஷப்பட்டேன், அப்ப அந்த நேரம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆனா அதுக்கப்புறம் நான் வந்து மென்மாவை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு நான் இப்போ வரைக்கும் என்ன மன்னிக்க முடியாம தான் இருக்கேன். அதே நேரம் எனக்கு உன்னை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதையும் என்னால மன்னிக்க முடியல, நான் இப்பயும் எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா அதெல்லாம் கேட்காம அவன் வந்து வெளியில போயிட்டே இருப்பான். நீ ஒரு பைத்தியம் ஜின்தான், நான் சொல்ல வரத நீ கேட்கவே மாட்ற, ஒருவேளை வந்து நீ அவளுக்கு விஷயம் கொடுத்துட்டேன்னா மென்மாவும் மறைஞ்சு போயிடுவாரல, நீ லவ் பண்ணாலும் அவன் மறைஞ்சுதான் போக போறா, அதையும் நீ புரிஞ்சுக்க மாட்ற அப்படின்னு சொல்லுவான். ஆனா அதெல்லாம் கேட்காம அவன் வெளியில போயிடுவான். இது உடனே அழுதுகிட்டே கீழே விழுந்துடும். நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்தான் வந்து வீட்டுக்குள்ள வருவான். அப்ப வந்து மென்மா இங்க வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும். இவன் போயிட்டு நெய்ல வச்சு குத்திக்கிட்டே இருப்பானா. அது உடனே சடனா எந்திரிச்சு அவனை முறைச்சு பார்த்துட்டு, உன் நெய்லாம் அழுக்கா இருக்கு, இரு நான் கிளீன் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல வேணாம் அப்படின்னு சொல்றத கூட கேட்காம போய் ஒரு
டூத் பிக் எடுத்துட்டு வந்து அவனோட கையெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும். சடனா வந்து நான் இப்ப வந்து மென்மாவுக்கு இந்த விஷயம் கொடுத்துட்டா அவ போயிடுவா தானே அப்படின்னு ஜின்தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அதை நினைச்சு பார்க்கும்போது அவனுக்கு அழுகையா வந்துரும். அழுக ஆரம்பிச்சிருவான். உடனே ஜின்தான் ஏன் அழுகுற, இது வலிக்குதா நான் குத்துறது அப்படின்னு கேட்கும். இல்ல நம்ம ஒரு நாய் காட்டினாங்கல்ல, அந்த நாய் பிரிஞ்சு போறத நினைச்சோன்னே எனக்கு அழுகையா வருது அப்படின்னு ஏதோ ஒரு பொய் சொல்லிக்கிட்டு இருப்பான். அவ உடனே அதையும் நம்பிட்டு அந்த நாயும் இந்த நாயும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீ கவலையப்படாத, அதுங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படி இப்படின்னு மென்மாவும் அதுக்கேத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும். அவனும் ஊன்னு கொட்டிக்கிட்டே அழுதுகிட்டே இருப்பான். உடனே அவனோட தலை அது தடவுனோன்னு அவங்க அம்மா ஞாபகம் வந்துரும். அதுக்கு ஜின்தான் வந்து தூங்கிக்கிட்டே கனவுல என்ன நினைச்சு பாப்பானா, இப்ப வந்து மென்மாவை நான் விட்டுட்டேன்னா கண்டிப்பா அவங்க அம்மா வந்து என்ன மன்னிக்கவே மாட்டாங்க. அடுத்து அதே மாதிரி இந்த அஞ்சோவும் அவளை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருப்பா திருப்பி திருப்பி. அடுத்து வந்து இக்கேச்சு பாப்போ சுருக்கோன்னு எல்லாருமே என்னதான் வந்து பிளேம் பண்ணுவாங்க. என்னால மட்டும் தான் நான் மென்மாவை பார்க்க முடியும், அதனால நானே அவளுக்கு விஷயம் கொடுத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜின்தான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப வந்து அவங்க அப்பா வந்து எழுப்புவாரு. ஐயோ எனக்கு ஒர்க்குக்கு லேட் ஆயிடுச்சு, இல்ல ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு உளறிட்டு இருப்பான். சரி இல்ல இன்னைக்கு வந்து உங்க அம்மாவோட நினைவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா நான் கீழே வெயிட் பண்றேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இவனும் பார்த்தா இந்த மென்மா தூங்கிட்டு இருக்க அழக வந்து ரசிச்சுக்கிட்டு இருப்பான். என்னால மட்டும்தான் உன்னை பார்க்க முடியும்னா நானே அந்த விஷயம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு அவங்க அம்மாவோட இதுக்காக போவான். வெளியில போய் நின்னுட்டு அவங்க பூட்டிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் அவங்கள ஒரு மாதிரி பாப்பாங்க. ஆனா கூட உங்க அப்பா அதை கண்டுக்காம எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு போவாரு. அங்க போனோன்னு ஜின்தான் வந்து அவன் மனசுல நினைப்பான், நான் ஸ்கூல்ல வந்து நல்லா கட்டடிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனா கூட இந்த ஓல்ட் மேன் எதுவுமே சொல்றது இல்ல, ஒருவேளை அவருக்கு என்ன பிடிக்காமலே போயிடுச்சோ அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப டக்குன்னு அவங்க அப்பாவை பார்த்தோன்னா சாரிப்பா அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கு உடனே எதுக்கு சாரி கேக்குற, நீ வந்து பார்ட் டைம்ல வேலை பாக்குறதுக்கா அப்படிங்கும் போது உங்களுக்கு அது தெரியுமா, இல்ல ஹொன்மாசான் வீட்டுக்கு போனீங்க அதுக்காகவா அப்படிங்கும் போது சாரி எனக்கு தெரியும் எல்லாமே அப்படின்னு சொன்னோன்னே எல்லாமே தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு, சரி நீ எதுக்காக ஆனா என்கிட்ட சாரி கேட்டேன்னு எனக்கு தெரியாது, அதையாவது சொல்லு அப்படிங்கும் போது அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அடுத்தே மென்மாவை காட்டுவாங்க. அது ரோட்ல ஜின்தானை திட்டிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கும். இந்த ஜின்தான் வந்து காலையில எனக்கு குட் மார்னிங்ஸ் கூட சொல்லாம எங்கேயோ கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா அது பாப்பாவோட பைக்கா பார்க்கும். பார்த்தோன்னா அங்க உள்ளவன் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவன் பக்கத்துல போய் நிக்கும். பார்த்தா அவன் போன்ல பேசிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஜின்தான் வந்து என்னதான் பண்ணாலும் சரி அவனை நம்ம தனியா விடக்கூடாது, அவங்க அம்மா ஏற்கனவே அவன் கூட திட்டிக்கிட்டு இருக்காங்க, இந்த சூப்பர் பீஸ் பஸ்டர்ஸ் வேற தனித்தனியா பிரிஞ்சிட்டோம் எல்லாரும், ஆனாலும் அவன் கூட நான் எப்பயுமே இருப்பேன், நான் மென்மாவை நம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது மென்மா அந்த இடத்துல இருந்து ஓடும். உடனே அவனுக்கு வந்து அந்த இடத்துல யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். யுக்கேச்சு வீட்டுக்குள்ள நுழையும் போது அவனுக்கு சுருக்கோ கிட்ட இருந்து போன் வரும். இந்த மாதிரி எனக்கு ஒரு சைலண்ட் கால் வந்துச்சு, உனக்கும் வந்துச்சா அப்படின்னு கேட்பா. சைலண்ட் காலா யார்கிட்ட இருந்து அப்படிங்கும் போது இப்ப வந்து இவன் எதோமி வந்து வேலை செய்ய போயிருப்பான் தானே, அவங்க வீட்டுல இருந்து தான் வந்துச்சு, ஆனா வந்து அவன் பேசவே இல்ல, எனக்கு என்னமோ அது வந்து ஜின்தான் இல்லையோன்னு தோணுது, ஏன்னா ஒரு புயல் சவுண்ட் எல்லாம் அங்க இருந்து கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, உனக்கும் வந்துச்சுன்னா சொல்லு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பா. சொல்லி முடிச்சு பார்க்கும்போது யுக்கேச்சுக்கும் அதே மாதிரி ஒரு கால் வரும். அடுத்து ஜின்தானை காட்டுவாங்க. ஜின்தான் அவங்க கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த கடையோட ஓனர் வந்துட்டு இன்னைக்கு நறுக்கும் வரலையா, அவ வந்து அவளே பாட்டுக்கு சொல்லாம லீவ் போட்டுட்டு போயிட்டா, இப்ப இந்த ஷிஃப்ட் எல்லாம் யாரு கவனிக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஜின்தான் மனசுல நினைப்பான், நான் அடுத்த வாட்டி எப்படி நறுக்குவ பார்க்க போறேன் அப்படிங்கும் போது சடனா ஒரு பையன் அவன் முன்னாடி நிப்பான். வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு பாப்பான். அது வேற யாரும் இல்ல, மென்மாவோட தம்பி தான். ஜின்தானும் மென்மாவோட தம்பியும் ஒரு பார்க்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு மென்மாவோட தம்பி சொல்லுவான். அதுக்கு உடனே ஜின்தான் வந்து இல்ல நாங்க சடனா வந்து சொல்லாம கொல்லாம வந்ததுக்கு நாங்க தான் சாரி கேட்கணும், எங்களை மன்னிச்சிடு அப்படிங்கும் போது இல்ல எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் லூஸ் ஆயிட்டாங்க, அவங்கள என்னாலயே புரிஞ்சுக்க முடியல, அதே மாதிரி எங்க அம்மா வெளியில எங்கேயுமே போறது இல்ல, எங்க அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியல, அவங்கள என் அம்மா சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெறுப்பா இருக்கு, மென்மா செத்துட்டான் அதுக்காக என்ன பண்ண முடியும், அதையும் நினைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா, அவங்க ஏன் ரெண்டு பேரும் இப்படி நடந்துக்கிறாங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னு வந்து அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு உடனே அப்பா அம்மானாலே இப்படிதான் போல இருக்கு, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிற நினைப்பே அவங்க ரெண்டு பேருக்கும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். எனக்கே வந்து மென்மாவை வந்து ஞாபகமே இல்ல, ரொம்ப சின்ன வயசு நானே அப்ப அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். மென்மா வந்து ஒரு நாள் வந்து வெளியில போகும்போது சொல்லிட்டு போனா, நான் வெளியில வந்து நாட்டை காப்பாத்த போறேன், அமைதியை நிலநாட்ட போறேன், நான் சூப்பர் பீஸ் பஸ்டர்ஸோட ஒரு பார்ட், ஆனா நீ வந்து நம்மளோட வீட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கும் போது நானும் பாதுகாக்கிறேன்னு சொன்னேன், ஆனா என் வீடு தான் ஒழுங்கா இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். நறுக்கும் வந்து அவளோட கர்ச்சீஃப் அந்த ஷாப்லயே விட்டுட்டு வந்திருப்பான். சரி அதை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு ஜின்தான் வந்து அந்த சீக்ரெட் பேஸ்க்கு போவான். ஆனா உள்ள போய் பார்த்தா எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க. நீங்களாம் இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கும் போது யுக்கேச்சு வந்து நீ முதல்ல என்ன பண்ண, எங்களுக்கு 5 மணிக்கு போல உன் வீட்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு, அது யார் பண்ணது,
மென்மா தான் பண்ணாளா, அப்படிதான் சொல்ல போற அப்படின்னு கேட்பான். இல்ல நானும் எங்க அப்பாவும் வந்து வெளியில போயிருந்தோம், ஒருவேளை மென்மா தான் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு வந்து யுகேட்சுக்கு கோவம் வந்துரும். உடனே அவன் சட்டையை புடிச்சிட்டு மென்மா அதுன்னு எப்ப பாரு ஏன் மென்மாவை பத்தி இழுத்துக்கிட்டே இருக்க, நான் இப்ப மென்மாவை பார்க்கணும், என் முன்னாடி வர சொல்லு, மென்மாவை வர சொல்லு அப்படின்னு அவன் அடிக்க போயிடுவான். நீ ஓகே தானே ஜின்தான் அப்படின்னு எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. டக்குன்னு ஜின்தான் வந்து திரும்பி பாப்பான். அங்க வந்து மென்மா வந்து நிப்பா. மென்மா அப்படின்னு போது மறுபடியும் யுகேட்சுக்கு வந்து கோவம் வந்துரும். அவன் அடிக்க போகிறப்ப உடனே வந்து மென்மா வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னாலதான் எல்லாம் அப்படிங்கும் போது நீ எதுக்கு அவங்கள்ட்ட எல்லாம் சாரி கேட்கற அப்படின்னு உடனே யுகேட்சு மறுபடியும் குதிக்க ஆரம்பிச்சிருவான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மென்மா உள்ள போய் டக்குன்னு ஒரு டைரி எடுத்து கீழே போட்டுவா. அதுல என்னமோ எழுதிருப்பா. உடனே என்னாச்சு, காத்து கூட அடிக்கல, என்ன டைரி எல்லாம் விழுகுது அப்படின்னு அந்த பாப்போ அதை எடுத்து படிப்பா. என்ன எழுதிருக்கு பாப்போ அப்படின்னு நறுக்கோ போய் பக்கத்துல கேட்பா. அப்ப வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் சீக்ரெட் பேஸ்ல விளையாண்டுட்டு இருந்தேன், நீங்க எல்லாரும் எப்பயுமே ஒன்னா இருக்கணும், சூப்பர் பீஸ் பஸ்டர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு அதுல எழுதி இருக்கும். உடனே யுகேட்சு அதை வாங்கி பார்த்துட்டு இது மென்மாவோட ஹேண்ட் ரைட்டிங் தான், எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கும் போது பாப்போ வந்து மென்மா இங்க இருக்காளா அப்படிங்கும் போது ஆமா இங்கதான் இருக்கா அப்படிங்கும் போது மென்மாவும் சிரிக்கும். இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே. அடுத்த எபிசோட்லயாவது இந்த மென்மாவோட விஷயம் கண்டுபிடிச்சு அதை வெளிச்சத்துக்கு அனுப்புறாங்களான்னு பாப்போம். அது வரைக்கும் சயனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.